என்ன சொல்றாருன்னா, இயேசு மகா சத்தமாய், என்ன சத்தம் போட்டாருன்னு சொல்லல. மத்தேயு சொல்றாரு, இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டாருன்னு அவர் சொல்றாரு. அதே போல மார்க்க பார்த்தாக்கி இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டாருன்னு சொல்றாரு. அவர் ஆவின்னு சொல்றாரு, இவர் ஜீவன் சொல்றாரு. அப்ப ரெண்டு பேரும் ரெண்டு வித்தியாசத்தை மட்டும் தான் காட்டுறாங்க. ஆனா அவங்க என்ன சொன்னாருன்னு சொல்லல, மகா சத்தமாய் கூப்பிட்டார் அப்படிங்கிறதான் சொல்றாங்க. யோவான் இடையில இன்னொரு வித்தியாசத்தை சொல்றாரு, முடிந்ததுன்னு சொல்லி அவர் ஆவியை ஒப்படைத்தார் அப்படின்னு சொல்லி யோவான் சொல்றாரு. ஆனா லூக்கா திரும்பவும் சொல்றாரு, லூக்காக்கு ஏன் இவ்வளவு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டாங்க. அவர் ஒரு டாக்டர், அப்படித்தானே போன வாரம் நம்ம பார்த்தோம். அவர் இன்னொரு இதுன்னா அவர் பெரிய வரலாற்று ஆசிரியர். அவர் டபுள் பிஹெச்டினா பிஹெச்டி வச்சிருந்தார். அவர் டபுள் இது வச்சிருந்தார். அப்போ அது எந்த யூனிவர்சிட்டியில் போய் எடுத்தாருன்னு தெரியாது. ஆனால் டாக்டரும் அவர் தான், வரலாற்று ஆசிரியரும் அவர் தான். அப்போ அதுபோல் கீழே பார்த்தா ரெண்டு விஷயங்களுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுப்பார். என்ன விஷயங்களுக்கு? ரெண்டு விஷயங்களுக்கு எப்போவுமே லூக்காயுடைய நம்ம சுவிசேஷத்தை எடுத்து பார்த்தா ஒவ்வொரு சுவிசேஷத்திலும் ஒவ்வொரு விசேஷம் உண்டு. இப்போ மத்தேயு